நல்லாத்தான் ஆட்டிக்கிட்டு எனக்கு கரண்டடுப்பு கையில வச்சுட்டு சிவப்பு கலர் சுடிதாரையும் போட்டுட்டு வாடகை என்னாச்சு? கரண்டடுப்பு வாங்க போனேன் இன்னைக்கு. சரி, கேஸ் 3 கேஸ் இருக்கு, 2 கேஸ் சிலிண்டர் இருக்கு. அருவா போச்சு. சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கோம். திடீர்னு தோசை வேணுங்குங்க, காப்பி வேணுங்குங்க. அதனால ஒன்றும் தட்டுப்பாடு வந்துருச்சு. சிலிண்டர் காலியா போச்சு. விறகு விறக்கனால காட்டுல விறகு இல்லை. பூரா லாரிக்காரங்க விறகுல வெட்டி மெட்ராஸ் பக்கம் போட்டு விற்காங்க. அதான் கரண்ட் அடுப்பு வாங்க போனேன், வாங்கிட்டு வச்சிருக்கேன். லாரியில வெட்டி ஏத்துறாங்கன்னா அவங்க பூரா வேலைக்கு பூரா ஏழை எடுத்திருப்பாங்க. அது ஏத்துருவாங்க. கறி மூட்டத்துக்கு வெட்டி இருப்பாங்க. இன்னும் நம்ம விறகு வேணா இந்த வேலை பார்த்தா விலைக்கு தான் வாங்கணும். அது எல்லாம் வாங்கியாச்சு. இந்த வேலை கடை விலைக்கு வாங்க. ஆமா, கரண்ட் வாங்கியாச்சு. கரண்ட் இல்ல. ஆமா, வைக்கிற பாத்திரம் வேற தனியா வேணும். இது இப்ப நானு ஈய பாத்திரத்தை பூரா தூக்கி தூக்கி வைக்கேன். பொங்கிக்கல ஈய பாத்திரத்தை. ஈய பாத்திரம் வைக்காத, இதுக்கு சில்வர் தான் வைக்கணும். இது சில்வர் எங்க போக? இன்னும் 10 நாளைக்கு வேலை பார்த்து சில்வர் பாத்திரம் கூட வாங்கி எடுக்க வேண்டியது. 10 நாள் 15 வேலை பார்த்தது. இது விலை என்னன்னு கேட்டியா? 3000 ரூபாய். போடு 1000 ரூபாய் 1500 இருந்தது. இதுக்கு சரி, எல்லாத்தோட அருமை தெரியுற மாதிரி இதோட அருமை தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாளா இது கேஸுக்கு இந்த அருமை இல்லாம போயிருச்சு. அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாங்கல்ல. அது ஆனை கேஸா இருந்துச்சு. இன்னைக்கு கேஸ் பூசா பூனையா போச்சு. இதான் ஆணையா இருக்கு. இது இன்னைக்கு ஆணையா இருக்கு. இதுக்கு எத்தனை கடை 10 கடை ஏறி இறங்கி இருக்கு. கரண்ட் ஸ்டாக் இல்லம்மா. கரண்ட் ஸ்டாக் இல்ல. அப்புறம் எங்கேயோ ஒரு கடையில அந்த கடையில நல்ல வியாபாரம் நடக்காது போல. அந்த கடையில இன்னைக்கு நல்ல வியாபாரம் கரண்ட் அடுப்பு. அது எதுக்கு இந்த கரண்ட் அடுப்பு அத்தனை கடை அலைஞ்சு இந்த சேப்பு கலர் சுடிதார் போட்டு போய் இந்த கரண்ட் போனோம். அது கிடைச்சிருச்சு. இது வேற சுடிதார் போட்டு போயிருக்கா இல்லாம தான் வந்திருக்கேன். வேற சுடிதார் எனக்கு நல்லா பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரியம் வேற சுடிதார்ல இல்ல. அது மாதிரி பெட்டியும் சேப்புல ஆயிட்டு இருக்கு. அதான் நான் உனக்கு அமைச்சிட்டு போயிரு. நல்லா இருக்கா கரண்ட் அடுப்பு? சரி, பந்துஸ்தா வை. கரண்ட் பொங்கிக்கிட்டு இருக்கும் போது கரண்ட் வயர்னு என்ன செய்யக்கா? திங்க வேண்டிதான். எல்லாத்துக்கும் வெயில் காலம் வந்துருச்சு. கரண்ட் வாயம் போகுதா என்னமோ தெரியல. இதே வாங்கியாச்சு. கரண்ட் நம்பி கரண்ட் என்ன செய்ய காத்திருக்கோம். அது ஒரு நாளைக்கு ஆணையாக போதா என்னமோ. அதுக்கு இதுக்கு பாத்திரமும் தனியா வாங்கணும். பாத்திரம் வாங்கல இல்ல. சரி, 2 சட்டி கிட்டி இருந்தா குடு. சில்வர் சட்டி 2 கடைக்கு வாங்கிக்கோ. ஒரு சோப்பு சட்டி ஒண்ணு, குழம்பு பச்சை பிள்ளைய வச்சிருக்க. அது மாதிரி சின்ன பிள்ளைய வச்சு நான்ஸ்டிக் சட்டி இதுக்கு ஆகுமா? நான்ஸ்டிக் வைக்கலாமா? இதுக்குள்ள ஒரு புக்கு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல பார்த்து என்னென்ன சாமான் வேணும்னு எழுதிருப்பாங்களா? தமிழ்ல எழுதிருப்பாங்களா? தமிழ்ல எல்லாம் எழுதிருக்க மாட்டாங்க. சட்டி நம்மளுக்கு பாக்குற மாதிரி தானே இருக்கு. எது வைக்கணும் எது வைக்க கூடாதுன்னு வைக்கிறது ரைட் போட்டிருப்பாங்க. சரி, வைக்க கூடாது தப்பு போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம படிக்காதவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது மாதிரி பச்சை குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க பார்த்து சிலிண்டரை செலவழிங்க. இந்த கரண்ட் அடுப்பு ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. அது என்னக்கா, எனக்கு பதிவு பண்ணேன் 23ஆம் தேதி உங்களுக்கு புக்கிங் டேட் இருந்துச்சு. சரி, 23ஆம் தேதி புக்கிங் பண்றேன். உங்களுக்கு 10ஆம் தேதி தான் டேட் இருக்குது. 10ஆம் தேதி புக்கிங் பண்ண 23ஆம் தேதி சொல்லும் போல. எனக்கு சிலிண்டர் நம்ப முடியல. என்ன அதை போனேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு லீவு. 2 பேரும் போனோம். கரண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. சின்ன பிள்ளை வச்சு தேவைப்படுது. பக்கத்து வீட்டுல யார்கிட்ட போய் அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியோ சூழ்நிலை எல்லாரும் தட்டுப்பாடத்தான யாரும் இப்ப அடைக்க முடியாது. அதனால நம்ம இருக்கிறத சிக்கனமா வச்சு குழைக்கிற வேண்டியதான். கரண்ட் அடுப்பு இருக்கல நைட்லயே திறக்கிற பொங்கி தனியா சுவிட்ச் போர்டு வேணும். எல்லா சுவிட்ச் போர்டையும் பண்ணி கனெக்ஷன் பண்ணக்கூடாது. அது வேறையா? ஆமா, அது பவர் போர்டா இருக்கும்ல. எல்லாரோட ஜாயிண்டா இருக்கக்கூடாது. போர்டு தனியா வேணும். நீ இதுக்கு என்னென்ன வாங்க? சட்டி வாங்கணும், புட்டி வாங்கணும், போர்டு வாங்கணும், சுவிட்ச் வாங்கணும். இதுக்கு காத்தாடி ஒட்டாதான் வாங்க முன்ன 5-6 வேற கம்மாக்கரைக்கு போய் கிடக்கிறது பெரிய கொண்டு வந்து எடுத்துடலாம். சொல்லு போய் வாங்கிட்டு வந்துட்டு. சரி, வீட்டுக்காரர் வயத்தான் செஞ்சாரு. காலையில் காய்ச்சனால வேற என்ன செய்ய? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சிலிண்டர் வாங்கல 1000 ரூபாய் போச்சுன்னா நான் சோறு வாங்க மாட்டேன்ட்டேன். சரி, அதே வந்து சோறு கிடைக்காது அப்படின்னு போயாச்சு. அலைஞ்சிட்டு வேலைக்கு போய் அலைஞ்சிட்டு வர ஆம்பளைகளுக்கு சோறு இல்லைன்னா அது என்ன வாங்கி தான் கொடுப்பாங்க. என்ன செய்ய? பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு விறகு அடுப்புல கூட காலத்துல கொண்டு தீயில வச்சிருக்கோம். தனி இடம் அடுப்பாங்கிற இருந்தா நம்ம பொங்குறதுக்கு தோது.
அண்ணே இது சகட்டம் தானே அதான் சரி போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க. கரண்டுகளையும் வந்து பிள்ளைக்குள்ள வேகமா சொல்லி சுத்தி ஆஃப் பண்ணி சின்ன பிள்ளை எதுவும் கையை எதுவும் வச்சிடாம கரண்ட் அடுப்பு பயன்படுத்துறவங்களும் பார்த்து பக்குவமா பயன்படுத்துங்க. சிலிண்டர் இருக்கிறவங்களும் பக்குவமா பயன்படுத்துங்க. என்ன செய்ய நம்மளோட நிலைமை இப்படி ஆகி போச்சு. எங்க சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.